நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்க போவது உறுதி. கரெக்டா? மீண்டும் சரி, நன்றி நன்றி. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார போறாரு. உறுதியா? அதை மேலும் வலுப்படுத்துற விதமா, வலு சேர்க்கிற விதமா இந்த ஆர்கே நகர்ல நம்முடைய வெற்றி வேட்பாளர் எபினேசர் அவர்களை நீங்க உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு, போன முறை கிட்டத்தட்ட போன முறையும் நான் தான் வந்து வாக்கு கேட்டேன், ஞாபகம் இருக்கு. நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துனீங்க. கிட்டத்தட்ட 42,000 வாக்கு வித்தியாசத்துல எபினேசர் அவர்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அழைச்சீங்க. போன தேர்தலுக்கு வந்தா இப்ப இந்த தேர்தல் வரும்னு நினைக்கிறியா? கிடையாது. பல முறை நான் இங்க ஆர்கே நகருக்கு பல்வேறு திட்டங்களுக்கு, பல்வேறு ஆய்வுகளுக்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறார். ஞாபகம் இருக்கா தம்பி? அந்த கொடியில மட்டும் கொஞ்சம், கொடியில மட்டும் இறங்குது தம்பி, கொடி மட்டும் கொஞ்சம் இறங்குங்க. வெறும் தேர்தலுக்கு தேர்தல் வந்து மக்களை சந்திக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. என்னைக்குமே மக்களோடு மக்களா நிக்கிற இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். கரெக்டா? எந்த நேரத்திலையும் உங்க கூட நின்று இருக்கோம். கோவிடா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், புயல் வெள்ளம் எதுவா இருந்தாலும், எந்த பணிகளா இருந்தாலும் என்னைக்கும் மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய உங்க வேட்பாளர் தான், உங்க உறுப்பினர் தான், சட்டமன்ற உறுப்பினர் தான் திரு எபினேசர் அவர்கள். தலைவர் அவர்கள் என்ன இங்க அனுப்பிச்சு வச்சாங்க, போய் ஆர்கே நகர்ல எபினேசருக்கு உதயசூரியன் சின்னத்துல போய் வாக்கு கேட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சாங்க. நானும் அந்த வேண்டுகோள் உங்ககிட்ட வைக்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நீங்க நல்லா ஏற்கனவே ஒரு முடிவெடுத்து வெற்றிய இறுதி செஞ்சு வச்சுட்டீங்களா? வெற்றி உறுதியா? எபினேசர் வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? கையை காட்டு சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு போன முறை 42,000 வாக்கு, இந்த முறை 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அனுப்பணும். முதல்ல இந்த நிகழ்ச்சியை சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய வெற்றி வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எபினேசர் அவர்களுக்கும், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு ஆண்டி சேகர் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும், பகுதி செயலாளர்கள் அண்ணன் லட்சுமணன், அண்ணன் ஜபுராஜ் பாண்டியன் அவர்களுக்கும், அவைத்தலைவர் வெற்றி வீரன், மாநில நிர்வாகிகள் மதிவானன், மருது கணேஷ், தேர்தல் பார்வையாளர் அண்ணன் திரு சுபாஷ் சந்திரசேகர், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் பொன் இளவரசன், ரவிக்குமார், சத்யநாராயணா, கற்பி சோமசுந்தரமூர்த்தி, கௌதம், வட்டக்கழக செயலாளர்கள் நேதாஜி கணேசன், எஸ் எல் சுந்தர், கஜேந்திரன், என் எம் கதிரேசன், நாகராஜ், கோதண்டன், தேவன், சசிகுமார், பா குமார், தமிழ்செல்வம், ராஜா, பிரேமானந்த், சசிகுமார், ஏழுமலை, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும், நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிடர் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழ் புலிகள், எஸ்டிபிஐ, முக்கோத்தோர் புலிப்படை, ஆதி தமிழர் பேரவை உள்ளிட்ட அனைத்து இயக்கங்கள், தோழமை கட்சிகளுடைய நிர்வாகிகள், நண்பர்கள் உங்க அத்தனை பேருக்கும், அதே மாதிரி பெருமையிலும் வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், பாட்டிகளுக்கும், தங்கைகளுக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எபினேசர் உங்ககிட்ட தலைவர் ஒப்படைச்சிட்டாரு. எபினேசரை பத்தி நான் அறிமுகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் பரிச்சயமானவர் தான் சகோதரர் எபினேசர் அவர்கள். இன்னும் சொல்ல போனா எந்த விதமான அறிமுகம் தேவையில்லை. இந்த பகுதியில தன்னுடைய சிறு வயது முதலே மக்களுக்காக தொடர்ந்து மக்கள் பணியை செஞ்சுட்டு வரவர் தான் எபினேசர் அவர்கள். ஆனா எபினேசருக்கு மீண்டும் ஓட்டு கேட்டு வருதுல எனக்கு என்ன பெருமைன்னா, நான் இளைஞர் அணியுடைய செயலாளர். என் கூட இருந்து இந்த சென்னை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக மிகச்சிறப்பா என்னோடு தோளோடு தோல் நின்று கூட இருந்து பணியாற்றுபவர் தான் சகோதரர் எபினேசர் அவர்கள். ஆர்கே நகர் தொகுதிக்கு கடந்த 5 வருஷத்துல எத்தனையோ திட்டங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். தம்பி எபினேசர், சகோதரர் எபினேசர் அவர்களை எப்படியும் வாரத்துக்கு ஒரு முறை நான் நேரில் சந்திப்பேன். ஆனா ஒரு முறையும் என்ன சந்திக்கும் போது நிச்சயம் இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு இந்த கோரிக்கை வேணும், இதை பண்ணி கொடுங்க, இந்த மைதானம் வேணும், இந்த சாலை வசதி வேணும், இந்த பேருந்து நிறுத்தம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும் போதும் கோரிக்கை வச்சு அதுல பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றியும் காட்டியிருக்கிறார் சகோதரர் எபினேசர் அவர்கள். தனக்குன்னு இது வரைக்கும் எதுவுமே சகோதரர் எபினேசர் கேட்டதில்லை.
எல்லாமே இந்த தொகுதியுடைய நலனுக்கு, தன்னுடைய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியுடைய நலனுக்கு தான் 24 மணி நேரமும் தொகுதியிலே இருந்து உழைக்கக்கூடியவர் சகோதரர் எபினேசர் அவர்கள். அப்படிப்பட்ட எபினேசரை பெருமையோடு உரிமையோடு உங்களை எல்லாம் மீண்டும் கேட்க வந்திருக்கிறது. மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செஞ்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. சில சாதனைகளை மட்டும், சில திட்டங்களை மட்டும் கடந்த 5 வருஷத்துல என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, எந்த உரிமையில உங்களை சந்திச்சு மீண்டும் எபினேசருக்கு வாய்ப்பு கேட்க வந்திருக்கிறேன், எந்த உரிமையில உதயசூரியன் சென்றதற்கு மீண்டும் வாய்ப்பு அளிங்கன்னு சொல்ல வந்திருக்கிறேன். சில திட்டங்களை மட்டும் கொண்டு வந்திருக்க திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வருவேன். 106 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு எழில் நகர் மேம்பாலம் கட்டி கொடுத்தது யாரு? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு எபினேசர் அவர்கள். 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் விளையாட்டு அரங்கு அமைச்சு கொடுத்தது யாரு? திரு எபினேசர் அவர்கள். 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நேரு நகர் ரயில்வே கிராசிங்கில் இன்னைக்கு மேம்பால பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. அதற்கு காரணம் அவருடைய உழைப்பு. சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கார்னேஷன் நகர் பள்ளியில மாநகராட்சி பள்ளிக்கு இன்னைக்கு 3 அடுக்கு கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறது யாரு? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு எபினேசர் அவர்கள். ஆர்கே நகர் மேற்கு பகுதியில் இன்னைக்கு கூட்டுறவு வங்கி சேவை தொடங்கப்பட்டிருக்கு. 19 கோடி ரூபாய் மதிப்பு. ஆர்கே நகர் பகுதியில் மேற்கு பகுதியில் 12 புதிய ரேஷன் கடைகள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முயற்சியால இன்னைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி காசிமேடு மீன்பிடி துறைமுகம் இன்னைக்கு சீரமைப்பு பகுதி, காசிமேடு கடற்கரையை மேம்படுத்துகின்ற பணிகள், ஆர்கே நகர்ல இன்னைக்கு புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு, ஆர்கே நகர்ல புதிய அரசு கல்லூரிக்கு புதிய கட்டிடங்கள் வந்திருக்கு. அதை ஆஃப் பண்ணிடுங்க, பார்த்துப்பா, அதை எடுத்துட்டு போயிட்டு ஆஃப் பண்ணிடுப்பா. அது வேற தலைக்கு மேலே விழுந்துட்டு யார் தலையில் விழ போகுது தெரியல, அதை கழட்டுப்பா முதல்ல. அதான் இத்தனை கேமரா இருக்க. இதை தவிர இவ்வளவு திட்டங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு அந்த உரிமையோடு உங்களை மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, வரும்போது எபினேசர் கையில் கோரிக்கைகள் கொடுத்துட்டாரு. அண்ணன் நம்முடைய தலைவர் தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போறாரு, இந்த தொகுதிக்கு நீங்க முதலமைச்சரானு இன்னும் சில கோரிக்கைகளை நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு நான் பார்த்த உடனே கொடுத்துட்டாரு. என்னென்ன கோரிக்கைகள் தெரியுமா? கலைஞர் நகர்ல புதிய சமுதாய நலக்கூட வேணும்னு ஒரு கோரிக்கை. ஆர்கே நகர் மேற்கு பகுதியில் 38வது வார்டு, 41வது வார்டு, 47வது வார்டுல மயான வசதி வேணும், இப்படி ஒரு கோரிக்கை. அதுபோல இந்த வார்டுகளில் பூங்கா வசதி செய்து தர வேண்டும். சிங்காரவேலர் நகர்ல அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்பட வேண்டும். காசிமேடு பகுதியில் மீன் ஏலம் விடு இடத்திற்கு மேற்கூரை அமைச்சு தரணும். குடிநீர் குழாய்கள் அனைத்து வார்டுகளையும் சரி செய்ய வேண்டும். இது தவிர பல வாக்குறுதிகளையும் நம்முடைய தலைவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், மீனவர்களுக்குன்னு தனி வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம் தேர்தல் அறிக்கையில. ஆர்கே நகர் பகுதியில் அதிகமான மீனவர்கள் இருக்கக்கூடிய பகுதி. மீன்பிடி தடைகால நிவாரண தொகையை 5000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் நம்முடைய திராவிட மாடல் அரசு ஏற்கனவே முதலமைச்சர் உயர்த்தி கொடுத்திருக்கிறாங்க. வர்ற 2.2 ஆட்சியில் மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் ஆனது பொறுப்பேற்றவுடன் அந்த 8000 ரூபாய் நிவாரண தொகை 12000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்பேன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரண தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாய் உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீனவ பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற வகையில் நவீன மீன் விற்பனை அங்காடிகள் முக்கிய நகரங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். மீன் பொருள் ஏற்றுமதி வசதி செய்யப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னா சகோதரர் எபினேசர் அவர்களை உதயசூரிய சின்னத்தில் நீங்க ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புற செய்வீங்களா? இன்னைக்கு புதுசு புதுசா பல பேர் வரலாம், உங்களை ஏமாத்த முயற்சி செய்யலாம். நல்லா யோசிச்சுக்கோங்க. என்னைக்குமே எதுவும் தேர்தலுக்கு தேர்தல் உங்களை சந்திக்கிற இயக்கம் தொண்டர்கள் திமுகவுடைய இயக்கம் கிடையாது, திமுகவுடைய தொண்டர்கள் கிடையாது. எப்பொழுதுமே உங்களோட நின்று உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சு அதை சரி செய்யக்கூடிய திமுக தொண்டன் தான், உண்மையான தொண்டன் தான் திரு எபினேசர் அவர்கள். அவருக்கு வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும். அது மட்டும் இல்லை, கடந்த 5 வருஷத்துல என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம், என்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கோங்கிறது யோசிச்சு பாருங்க. போன சட்டமன்ற தேர்தல் போது நம்முடைய தலைவர் சொன்ன முக்கியமான வாக்குறுதி, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுப்போம்னு சொன்னார். செஞ்சமா இல்லையா? இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அந்த திட்டத்தின் மூலம் சேமிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது பசியோடு இருக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தணும். இன்னைக்கு பசங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா முதல்ல தரமான உணவு, காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி கொடுத்துருக்குறோம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம் குழந்தைங்களை, அடுத்து கல்லூரிக்கு படிக்க அனுப்ப வேணாமா? அதற்காக நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்ததுதான் கல்வி உதவி தொகை திட்டம், கல்வி ஊக்கத்தொகை. அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும்
தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். 13 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சோம். அதிமுக ஆட்சியில் லேப்டாப் கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகள் கொடுத்தாங்க. 2019 நிப்பாட்டிட்டாங்க அந்த திட்டத்தை. நம்முடைய முதலமைச்சர் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கொடுக்கறத விட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தா இன்னும் பயனுள்ளதா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்றதுக்காக இருக்கட்டும், ஒரு மேற்படிப்புக்கு வேலைக்கு சேர்றதா இருக்கட்டும், அவங்களோட லேப்டாப் உதவியா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை கொடுத்துருக்கிறோம். இன்னொன்று முக்கியமான திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரியும். சென்ற முறை நாம சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்கம்மா. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபா கொடுக்கறத நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா? இதை நிப்பாட்டுங்க பார்ப்போன்னு 5000 ரூபா கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் சேர்த்து 3000, கோடைகால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் ஒரே டிரான்ஸ்பர்ல 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு கொடுத்தாரு பேங்க் அக்கௌண்ட்ல. காலைல 9 மணிக்கு மகளிர் அனைவரும் போய் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை மோடி அரசு மீது. மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி மோடி அதுல கை வச்சிட போறாருன்னு போய் தெளிவா ஷார்ப்பா எடுத்துட்டீங்க. அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருந்தீங்கல்ல, அதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில எபினேசர்ங்கிற பேருக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை மீண்டும் ஆட்சியை மஞ்சோன்னு 1000 ரூபாய் இல்ல, அதை உயர்த்தி எவ்வளோ 2000 ரூபாய் தருன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குல்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுக்கப்படும் முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அங்க வந்துட்டு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம், கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 ரூபாய் உயர்த்தி தரப்படும். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 உயர்த்தி 2000 ரூபாய் தரப்படும். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்களை கொடுப்போம், இலவசமா கொடுப்போம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முக்கியமான ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் அவங்களுடைய கைகளில் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பனை நம்முடைய அரசு கொடுத்துரும். அந்த கூப்பனை வச்சு உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நாமளே முடிவு பண்ணி, என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ, ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மெஷின் எது வேணுமோ அதை நீங்களே முடிவு பண்ணி உங்க இஷ்டத்துக்கு நீங்களே வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கிறோமே. இவ்வளவு நேரம் நான் சொன்னேன்ல 5 வருஷம் என்ன செஞ்சோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம், இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலையாவது தமிழ்நாட்டுக்கு துணை நின்றுருக்கா? எந்த திட்டங்களாவது கொடுக்குறாங்களா? நமக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு கொடுக்குறாங்களா? கல்வி நிதி மட்டும் 3500 கோடி ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டியது கொடுக்கல. என்ன சொல்றாங்க? 2 நாட்களுக்கு முன்பு ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு, மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டாதான் நாங்க கல்வி நிதியை கொடுப்போம் அப்படின்றார். மும்மொழி கொள்கையில் என்ன இருக்கு? ஹிந்தி இருக்கு. மீண்டும் தமிழ்நாட்டு மேல ஹிந்தியை திணிப்பதற்கான முயற்சியை ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதை தடுக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. நேற்று சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசும்போது சொல்றாரு, ஒன்றிய அரசோடு அதிமுக இணக்கமா இருந்ததால தான் தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்கள் வந்தது அப்படின்னு வாய் கூசாம சொல்றாரு. இதைத்தான் இன்னொரு என்னமா சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நமக்கு எதுக்குங்க இந்த வீராப்பெல்லாம், அதான் எல்லாருக்குமே தெரியுமே, மோடி தான் இருக்கிறதுலே மிக அதிகாரம் மிக்கவர் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. இதைத்தான் நான் சொன்னேன், நீங்க ஒரு முரட்டு அடிமைன்னு. இதைத்தான் நான் வேற வார்த்தையில சொன்னேன். இப்ப அவர் தான் நம்பர் 1 அடிமைன்னு அவர் வாயிலே ஒத்துக்கிட்டார். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான தத்துவத்தை சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? ஒன்றிய அரசோட இணக்கமா இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதிமுக ஆட்சி ஒன்றிய பாஜக அரசோட இணக்கமா இருந்தப்பதான், நல்லா பாத்துக்கோங்கம்மா, 2017ஆம் ஆண்டு அந்த அம்மையார் 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் மறைஞ்சிட்டாங்க ஜெயலலிதா அம்மையார். 2017ஆம் ஆண்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானார். அப்ப கொண்டு வந்த திட்டம் தான் நீட் தேர்வு திட்டம், அப்ப கொண்டு வந்த திட்டம் தான் உதய் மின் திட்டம்,
அப்போ கொண்டு வந்த திட்டம் தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வை வெளி மாநில இளைஞர்களும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எழுதி அதுல பாஸ் ஆகலான்னு கொண்டு வந்த திட்டம். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களா? நம்முடைய உரிமைகளை, கல்வி உரிமையை, வேலை உரிமையெல்லாம் பறிக்கக்கூடிய திட்டம். ஜெயலலிதா ஆட்சியில் அந்த அம்மா இருந்த வரைக்கும் இதெல்லாம் வரல. இதெல்லாம் இந்த அடிமை கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் மோடி அவர்கள், ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த திட்டத்தெல்லாம் நுழைச்சாங்க. நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றது, இந்த தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. இதுல டெல்லி அணியை நாம தோக்கடிக்கணும். தமிழ்நாடு அணிக்கு நாம தான் கேப்டன், நம்முடைய தலைவர் தான் கேப்டன். இந்த தேர்தலில் ஜெயிச்சு காட்டுவோமா இல்லையா? டெல்லியிலிருந்து தமிழ்நாடை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு திரு எடப்பாடி பழனிசாமி மூலமாக முயற்சி செய்யறாங்க. அவங்களுக்கு தெரியும், பாஜக நேரடியாக வந்தா தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய தமிழ்நாட்டு மக்கள் விடமாட்டாங்க. அதனால இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வையை போத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வரதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழ்நாடு என்னைக்குமே சுயமரியாதை உள்ள மண் அப்படிங்கிறத இந்த தேர்தல் மூலம் நிரூபிச்சு காட்டுவோம். செஞ்சு காட்டுவோமா? இன்னைக்கு தேதி 10ஆம் தேதி, தேர்தல் 23ஆம் தேதி. இன்னும் நம்முடைய கைகளில் 13 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, எபினேசருக்கு வாக்கு கேட்டாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதிகளை சொன்னாரு. கூடணும், கலைஞ்சிட்டோம் அப்படின்னு கலைஞ்சிடக்கூடாது. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வது, கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள், இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், இளைஞரணி தம்பிமார்கள் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், அடுத்த 13 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு நீங்க செய்யணும். செய்வீங்களா? திமுகவில் என்னென்ன திட்டங்கள் பண்ணோம், 5 வருஷம் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்னென்ன பண்ணிருக்கு, என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்குறோம். மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுக அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா தமிழ்நாடை எவ்வளவு பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்கிறத மக்களை பார்த்து நீங்க சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா நிச்சயம் 200 இல்ல 234 தொகுதியிலையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஜெயிக்க போவது உறுதி. அதில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஆர்கே நகர்ல சகோதரர் எபினேசர் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு ஜெயிக்க வைப்பீங்களா? நிச்சயம் செஞ்சு காட்டுவீங்களா? உங்களை எல்லாம் இல்ல போட்டோ கிடையாது. இனிமே நீங்க ஆர்வத்தில் போட்டோ காட்டுங்கன்றீங்க, நான் காட்டிடுறேன். அந்த போட்டோ தான் இப்போ வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு. போட்டோ ஃப்ரேம் பண்ணி எல்லாரும் வீட்லையும் மாட்டிக்க போறோம். அவர் என்ன திட்டுறாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னும் எனக்கு கெட்ட வார்த்தையில் மட்டும்தான் திட்டல, செத்து போயிருக்கணும்ட்டாரு. என்ன இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. 1ஆம் நம்பர் அடிமை நான் சொன்னேன். மேம், அரசியல் நம்ம வந்து முரட்டு பக்தர்கள் பார்த்துருப்போம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்போம். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஒரு முரட்டு அடிமைய? இவர் தான் அந்த முரட்டு அடிமைன்னு நான் சொன்னேன். இது என்ன கெட்ட வார்த்தையாமா? இதை சொன்னதுக்கு அவரால் தாங்கிக்க முடியல. எனக்கு எந்த அனுபவம் இல்லை அப்படின்ட்டார். சரி, ஆமா, எனக்கு அனுபவம் இல்லை தான். அவரை மாதிரி காலை பிடிச்சி பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. அவரை மாதிரி சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. மோடியுடைய நம்பர் 1 அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி. நேற்று என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? நேற்று சொல்லிட்டாரு, ஆமா காலில் விழுந்தேன், இது என்ன தப்பு, எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, பதவி கொடுத்தாங்க, இந்த ஒழுக்கம் கூட உனக்கு கிடையாது அப்படின்ட்டாரு. பிளேட்டை மாத்திட்டாரு. நான் கேட்குறேன் திருப்பி, காலில் விழுந்தீங்க தப்பு இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, காலில் விழுந்தீங்களே, அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனீங்களே, அப்புறம் ஏன் மீண்டும் அந்த அம்மா காலை வாரி விட்டு என்ன தெரியுமா கேட்டாரு? நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு கேட்டாருமா. இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலு, அந்த அம்மா இறந்து போனோன்னே சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோன்னே டிடிவி தினகரன் காலு, டிடிவி தினகரன் அவரு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணன் ஓபிஎஸ் காலு. இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவரு நம்ம டிவிக்கு வந்துட்டாரு. இப்ப கால் இல்லாம டெல்லிக்கு போய் மோடியோட காலையும் அமித்ஷா காலையும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவ்வளோத்தையும் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? நான் அதெல்லாம் பேசவே இல்லை அப்படின்ட்டார். முடிச்சுட்டார் எல்லாத்தையும். போட்டோ நான் காட்ட மாட்டேன், பெரிய தகராறு ஆயிடுச்சு. அவர் பிபியில் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. வேணாம், போட்டோ வேணாம். இதாம்மா அந்த போட்டோ. இந்த பாரு, இந்த போட்டோ நான் காட்டல. இதம்மா கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா. நீ கார்பெட் நினைச்சுக்காதீங்க. இப்படிதான் அவர் முதலமைச்சரானாரு. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. இதுதான் நான் சொன்னேன். இதுக்கு மேல நீங்களாச்சு அவராச்சு. எபினேசரை ஜெயிக்க வச்சிருவீங்களா?
வெற்றி உறுதியா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் எபினேஷ் அவர்களை ஜெயிக்க வைங்க. நிச்சயம் இந்த ஆர்கே நகர் தொகுதியை இன்னும் அதிகமான அளவில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து உங்க ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு தெருவுக்கும் என்னென்ன தேவையோ அனைத்தையும் அவர் செஞ்சு கொடுப்பார்கள். நம்பிக்கையை, வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். ஆதரிப்பு. உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி.